கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். அனைவரும் சுகமாக இருக்கிறீர்களா? நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிற சபை பிள்ளைகள் மற்றும் பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் தினமும் என்னுடைய ஜெபத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட இந்த பரிந்துரை ஜெப ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்தப்பா. வாரத்தோடு வெள்ளிக்கிழமையிலே இந்த பரிந்துரை ஜெப ஆராதனையை நடத்தும்படியாக அவரே தேவன் பாராட்டின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த அவரே பரிந்துரை ஜெப ஆராதனையை கர்த்தாவே நடத்தும்படியான கிருபையை கொடுத்ததுக்காய் சொல்கிறோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிற சபை பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தனித்தனியான பேருகிறாய் ஆசீர்வதிக்கிறாரப்பா. எந்த சூழ்நிலை அதை பார்த்து கொண்டாலும் ஒருவேளை வியாதிகள், பலவீனத்திலே, சோர்வுகளிலே, ஆண்டவரே ஏதோ கர்த்தாவே சோர்வு, கடன் தொல்லை, பிரச்சனைகள் மத்தியிலே எந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டாலும் இந்த நாளிலே பாடுகிற பாடல்கள் மூலமாக உடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் ஆற்றுப்பட்டு தேற்றப்பட்டு உடைய வார்த்தையை பலப்பட்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் தாமே கிருபை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாளிலே பாடுகிற பாடலை ஆசீர்வதிக்கிறாங்க, ஆராதனை ஆசீர்வதிக்கிறாங்க. உடைய வார்த்தைகளை கலந்து அருமையான சகோதரி மறித்து பரிசுத்த ஆவியானவர் நீ பேசும்படியாக செபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்படியாக வாழ்க்கை கட்டி எழுந்து கர்த்தருடைய செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்வோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உங்களே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உங்களே என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாணங்கள் எனக்கு தந்தி. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாணங்கள் எனக்கு தந்தி. உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திக்கையாமையும் திரும்பத்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திக்கையாமையும் திரும்பத்தே. வேண்டிக் கொள்ளலாம்.
பரதேசியாய் நான் தாங்கினதை சுதந்திரமாக மாற்றிக் கொண்டீர். பரதேசியாய் நான் தாங்கினதை சுதந்திரமாக மாற்றிக் கொண்டீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்மை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பும்போது அவர் நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். யாக்கோபு கர்த்தரை நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் கடந்து போனான். அதே போலவே அவர் கொண்டு போய் மீண்டும் கொண்டு வந்தார். அல்லேலூயா. வெறும் கையாக போன அந்த யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வரும்படி செய்தார். ஆகவே இந்த வேலையிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு வேலை வெறும் கையோடு இருக்கணும். ஆனால் கர்த்தரை நம்புங்கள், அவர் அற்புதம் செய்யும். ஒரு 2 பரிவாரங்களோடு ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பாடல்களை நாம் பாடி அதன் பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செய்வோம். இந்த பெண்மதையான வேலை இந்த பாடலை நாம் பாடுவோம். மாற்றினை நிறைந்தவரே
துதிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை. இந்த பலவீன நேரங்களிலே அவர் தம்முடைய கிருபையை தந்து நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய சிறகுகளின் மறைவிலே இந்த நெருக்கடியான தேசமெங்கும் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தருக்குள் அனைவரையும் அப்படியே பாதுகாப்பார். நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நாளில் விட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு பிரயோஜனமாக இருப்பதே கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிந்துரை ஜபத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு வாரமும் கேட்குறோம். இந்த வார்த்தை கேட்கறது மாத்திரமில்லை, இந்த வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகளெல்லாம் ஆவியார் நம்ம அதிலே பேசுகிறார். கர்த்தர் அதன்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இங்கே கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது நாம் நன்மை மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஆனாலும் சூழ்நிலையில் பார்க்கும்போது அதை நாம் செய்யறதுக்கு என்ன பண்ணுவோம்? நிறுத்திடுவோம், செய்ய மாட்டோம். சூழ்நிலை அப்படி இருக்க, கொரோனா இருக்குது, வியாதி இருக்குது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, யுத்தங்கள் எழுப்பி கொண்டிருக்கிறது, தேசத்துக்கு விரோதமாக தேசம் யுத்தங்களை உண்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அதை நிறுத்தி விடுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை வைத்துக்கொள். நாம் சூழ்நிலைகளை பார்க்காமல் நாம் செய்கிற காரியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். அடுத்தது 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என்ன கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி? கர்த்தரிடத்தில் எப்படி நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அப்படி இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் வாசிப்போமானால், 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். இங்கே இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார். எல்கானா அவருடைய புருஷன். ஆனால் எல்கானாக்கு 2வது ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு குழந்தைங்களாம் இருக்குது. ஆனால் அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்பது அவளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவளுடைய அந்த சக்காலத்தியான அவள் இவளை பார்க்கும்பொழுதெல்லாம் பேசும்பொழுதெல்லாம் ரொம்ப வட்டமாக நினச்சி பேசுறது, ஏன்னா இவளுக்கு எல்லாமே இருக்குல்ல, குறைவில்லை, அதனால் இல்லாத அவளை பார்த்து ஒரு மாதிரியாக பேசுறது. அப்படி பேசும்பொழுது அவளுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த காரியத்தை தன் கணவனிடத்தில் கூட அவள் சொல்கிறாள். அப்படி கணவனிடத்தில் சொல்லும்போது கூட கணவன் சொல்கிறாரு, நான் 10 குழந்தையை பார்க்கல, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன், நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், 10 குழந்தையை பார்க்கல, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நானும் உன் கூட இருக்கிறேன், நீ எதுக்கு வருத்தப்படுறேன்னு அப்படின்னு எல்கானா சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு 10 குழந்தை பிறந்த கூட அந்த குழந்தை நம்ம கூட இருக்காது. கடைசி வரலாம் உனக்கு எனக்கு நீ 2 பேர் தான் இருப்போம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே அந்த வார்த்தையை ஆறுதலாக பேசுகிறார் தன் மனைவியை.
ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே அவள் பேசும்போது கூட அதில் ஒரு திருப்தி அவளுக்கு கிடைக்கல. அதனால் அவள் கடைசியாக என்ன ஒரு முடிவு எடுக்கிறாள் என்றால், நம்ம தேவாலயத்துக்குள்ளே போகலாம், தேவாலயத்துக்குள்ளே போய் நம்ம கடவுளிடத்தில் நம்மளுடைய பாரத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறாள். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்க போகிறாள். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அவள் போய் என்ன அங்கே ஜெபிக்கிறாள் அப்படின்னா, 10ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆமென். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. அப்போ மிகவும் அழுது என்றால் அவள் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக போயிடுறாள். ஏதோ அழுகலாம், ஏதோ பிரச்சனை வந்து டக்குன்னு அழுகலாம், நிறுத்தலாம், திரும்ப நம்ம சிரிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இவள் மிகவும் அழுதுன்னா அப்போ ஒவ்வொரு நாளும் அவள் வந்து எப்படி இருக்கிறா, அழுது கொண்டே தான் இருக்கிறாள். அப்போ அழுது கொண்டே இருக்கிறாள் என்றால் குழந்தை இல்லை என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனதில் ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்துட்டது. அப்போ மன அழுத்தத்துக்குள்ளாக இந்த அண்ணாள் போகிறாள். இந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போன அண்ணாள் தெய்வ சமூகத்தில் போய் அழுது கர்த்தருடையத்தில் அவருடைய விண்ணப்பத்தை அவள் சொல்கிறாள். என்ன அவள் சொல்லுகிறாள் என்றால், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து அருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மன கசந்து அழுகிறா, நோக்கி ஜெபிக்கிறா. ரெண்டாவது ஒரு பொருத்தனையும் அந்த இடத்துல பண்ணுறான். அப்போது இவ்வளோ நாள் அவன் புருஷனை தான் அவன் சார்ந்து இருந்தாள். ஆனால் இப்போ யாரை சார்ந்து வந்துட்டா? கடவுளை வந்து சார்ந்து வந்துட்டா. அவர் சமூகத்தை நோக்கி வரா, அவள் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறா, விண்ணப்பம் பண்ணுறா, அழுகுறா. இப்போது இந்த காரியத்தை செய்யும்போது அவள் தன் பிள்ளையும் அப்படி பிறந்ததுன்னா அந்த குழந்தைய நம்ம சமூகத்தில் விட்டுறதுன்னு சொல்லி ஒரு பொருத்தனையும் அவள் அங்கே ஏறெடுக்கிறாள். அதுக்கு பிறகு என்னென்னா, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். ஸோ இந்த ஏலி என்பது ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் பார்க்குறாரு, இவன் ரொம்ப நேரம் உள்ளே போயிட்டு ஆலயத்துக்குள்ளே போய் என்னதான் பண்ணுறா அப்படின்றத வந்து அவன் உள்ளுக்குள்ளே அழுகிற காரியத்தை கடவுள் அறிவார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை பார்க்குறார். இவன் மனுஷனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் அவன் முகத்தை மாத்திரம் பார்த்து அவளை தவறாக ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறான். அண்ணா தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏன் நினைத்து பாருங்க. இந்த இடத்துல இவன் கடவுள்கிட்ட சொன்னது கடவுளுக்கு தெரியும், அந்த குழந்தை இல்லாமல் வாழ்ந்தது கடவுளுக்கு தெரியும். ஆனால் இங்கே ஊழியக்காரங்க இந்த ஏலி, இந்த ஊழியக்காரன் அவர் என்ன நினைக்கிறாரு, அவரை வந்து தப்பாக நினைக்கிறார். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, குடிச்சிட்டு ஆலயத்துக்குள்ளே வந்து உட்காந்து என்ன பண்ணுறாங்க, வெறித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் தப்பாக நினைக்கிறார். அவளை இப்போ என்ன சொல்கிறாரு, அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அப்போது சில ஊழியக்காரங்க கூட விசுவாசிகளை குறித்து தவறான எண்ணங்களை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. அவளுடைய பாரம் அவளுக்கு, அவள் வந்து விண்ணப்பம் பண்ணினார். ஆனால் இவன் சொல்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான். அப்போ கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ அற்புதமாக அவள் வந்து வேண்டிய காரியத்தை கடவுள் கொடுக்கும்படியான தேவர் அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு பிறகு அதற்கு ஆனால் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனே கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எதை ஊற்றினாலாம், இருதயத்தை ஊற்றிவிட்டாலாம். அப்போ இருதயத்தில் அந்த இருதயத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்தை கடவுளுடைய சமூகத்தில் நான் சொல்லிட்டேன்,
அப்படின்னு சொல்லி அங்கே ஊழியக்காரர்கிட்ட அவள் முறையிடுகிறாள். முறையிட்ட பிறகு, உம்முடைய அடியாளை வேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இன்னென்று மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இப்போ ஊழியக்காரர் சொல்றார், அவர்கிட்ட சொன்ன உடனே இப்போ அவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போமா, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்துக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு, பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ தான் கரெக்டாக பேசுகிறார் ஊழியக்காரர். முன்னாடி எப்படி பேசலை, கரெக்டாக பேசலை. ஏன்னா இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஆட்டோவில் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. அதை போலீஸ்காரர் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. எதனால் பிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளாத பிரச்சனை. அதனால அந்த பெண் ஆட்டோவில் உட்காந்து அந்த மன அழுத்தத்தினால அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க உலகத்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதை மறக்கிறதுக்காக, பிரச்சனையை மறக்கிறதுக்காக பிடிக்கிறாங்க. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஆலயத்தை தேடி அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் முறையிடும் போது அவர் அதற்கான பதிலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ ஊழியக்காரருடைய வாயிலே என்ன வார்த்தையை, அவர் ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அதற்கு ஏறி சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்போது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இந்த 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது. அன்னாள் தேவ சமூகத்திலே போய் அவள் பாரத்தெல்லாம் இறக்கி வைத்த பிறகு அவள் ஊழியக்காரிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவள் வந்த பிறகு அவள் திரும்ப அதை குறித்து என்ன பண்ணல, யோசிக்கல. அவள் துக்கமாகவும் இல்லை. ஏன் துக்கமாக இல்லைன்னா, இவ்வளோ நாளாக மனுஷங்கிட்ட தான் போராடினா, தன் புருஷன்கிட்ட தான் போராடினா. போராடி அவள் அழுது கொண்டு தான் மிச்சம். அவள் துக்கமாக இருந்தது தான் மிச்சம். அவளுக்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அவள் யாரை நோக்கி பார்த்தாள், கர்த்தரை நோக்கி பார்த்தாள். அப்போ அவள் முகம் பிரகாசம் அடையும்படியான கர்த்தர் திரும்ப செய்கிறார். அப்போது தேவனிடத்தில் சொன்ன பிறகு அவளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துடுச்சு, அவளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுச்சு. இனி என்ன பண்ணக்கூடாது, துக்கமுகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுக்கிறாள். அவள் சொல்லிட்ட பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நடக்குமா, கிடைக்காதா குழந்தை பாக்கியம் என்று சொல்லி அவள் வருத்தப்படவில்லை. நாம் கூட நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருப்போம். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்திருப்போம். அடுத்தது வேலைக்காக நாம் ஜெபம் செய்வோம், இல்லை வியாதிகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம், இல்லை பண தேவைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம், விண்ணப்பம் பண்ணுவோம், சில நேரத்தில் பொருத்தனைகளை பண்ணுவோம். எல்லாம் நாம் செய்தால் கூட அதை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லிட்டேன், அவர் அதுக்கு பதில் தருவார் என்று சொல்லி அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம துக்கமுகமாக இருக்க மாட்டோம். அதுதான் அவர் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை உங்களுக்கு அருள் செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு. அப்போது இந்த அண்ணாள் தேவனிடத்தில் சொன்ன பிறகு இவ எப்படி இருக்கிறா, துக்கமுகமாக இல்லை, இவன் சந்தோஷமாக இருக்கிறான். ரெண்டாவது, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உங்களுக்கு அருள் செய்வார். இப்போ ஊழியக்கார் சொல்லிட்டார் இல்லையா அந்த வார்த்தையை, அப்போ கண்டிப்பாக அதை அவர் செய்வார் என்று சொல்லி இந்த ரெண்டுமே அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. சந்தோஷத்தை கொண்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவளுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுக்குறார். அந்த குழந்தை தான் சாமுவேல். அப்போது அவளுக்கு அந்த குழந்தை கொடுத்த உடனே அவள் என்ன தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணினாள் பாருங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருந்து அந்த குழந்தை பிறந்து அவள் பொருத்தனை பண்ணபடியே தேவ சமூகத்தில் கொடுக்குறாள். ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நாம் பொருத்தனையை நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுக்கு என்னென்னா கடவுள்கிட்ட கேட்டோம், அவர் மன்னிச்சிடுவார். இந்த பொருத்தனை செய்யல கூட அவர் என்ன பண்ணுவார், அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார், நம்ம கொடுக்காத கூட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நமக்கு நாமே என்ன பண்ணிக்கிறோம், நீதிபதியாக ஆயிடும். கடவுளுடைய வாழ்க்கையில் நீதிபதியாக இருக்க தேவையில்ல, ஆனால் நமக்கு நாம என்ன பண்ணிக்கிறோம், நீதிபதியாக ஆயிடும்.
நம்ம செய்கிறதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். ஆனால் நாம் என்ன சொல்லி இருக்கிறோமோ அதை சரியாக செய்கிறதுல கரெக்டாக இருந்தால் தான் அந்த காரியம் வந்து அதில் வந்து கடவுள் நமக்கு நீதி செய்வார். அப்போ இவ வந்து ஒரு பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனைப்படியே தேவ சமூகத்தில் அந்த சாமுவேலை ஒப்பு கொடுத்தா இந்த பால் கொடுக்குற அந்த டைம் வரலும் வச்சிருந்து அதை மறந்த பிறகு தேவாலயத்திலே அவள் விட்டுட்டு வரா. அவள் வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா அதுதான் அந்த பெரிய ஐடியா. என்ன ஆசீர்வாதம் அவள் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குறார் என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ இப்போ என்ன அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாரா கடவுள், இனிமேல் என்னை யாருமே என்னை குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, எனக்கு நான் என்னை மலடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா தேவன் வந்து எனக்கு குழந்தை கொடுத்துருக்குறா, என் பகைஞர் வந்து என்னை வந்து என்ன சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது, அப்படி என்னை வந்து நிந்திக்க முடியாது என்று சொல்லி இப்போ என்ன பண்ணுறா, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாளா. அப்போ சந்தோஷமாக இருந்து என்ன செய்கிறா, சந்தோஷமாக இருந்து வீண் காரியத்தை பேசி கொண்டு இருக்கிறாளா, இல்லை சந்தோஷமாக இருந்து தேவையில்லாத சண்டைகளை வாங்கிட்டு இருக்காளா, இல்லை சந்தோஷமாக இருந்து ஒரு குடும்பத்துக்கு குடும்பம் கலகங்களை வைத்து கொண்டு இருக்கிறாளா? இல்லை, அவள் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவள் செய்கிற ஒரு காரியம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறாள். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் அவள் கொடுத்த அந்த விடுதல் நிமித்தம் அவன் என்ன பண்ணுறாளா, இன்னும் கர்த்தரை அதிகமாக பிரியப்படுத்துகிறாள், இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக அவள் வாழ்கிறாள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம கூட கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் நாம் என்ன பண்ணோம், கர்த்தரிடத்து சொல்லி நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நன்னாளை போல நாம் துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர் நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. இங்கே வந்து அதுதான் செய்வார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனத்துலாம் அவள் ஃபுல்லாக துதிக்கிறது தான். அங்கே ஆண்டவர் அற்புதமாக அவள் வாயில் அந்த துதியை வைக்கிறார். புரியுதுங்களா? இன்னொரு வசனத்தில் 9ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். நீ பரிசுத்தவானாக இருப்பையானால் கர்த்தர் உன்னை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிற நேரத்தில் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். 10ஆம் வசனத்தில் பார்க்கணும்னா, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணுற கொம்பை உயர பண்ணுகிறவர் என்று துதித்தாள். அப்போ அவ தேவனை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த அவளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமானால், அங்கே பார்த்தீங்கன்னா, ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இப்போ மீண்டும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊழியக்கார ஏலி எல்கானாவையும் அண்ணாவையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்த பிறகு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக எதை ஒப்பு கொடுத்தா, தன் குழந்தைய ஒப்பு கொடுத்துட்டா. அப்போ ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தான கட்டளிடுவாராக என்றால் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். இப்போ திரும்ப வந்து ஊழியக்காரர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ ஊழியக்காரரை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா அவங்க சொன்ன அந்த பொறுத்துனி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க, கொடுத்துட்டாங்க. அதனால அதுக்கு பதிலாக இப்போ அவளுக்காகவே நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஏனி மூலமாக அந்த ஊழியக்காரர் மூலியமாக அந்த வார்த்தை அவங்களை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்போது ஆசீர்வதிக்கப்படும் பொழுது என்னென்னா, அப்படியே கர்த்தர் அன்னாரை கடாசித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். அல்லேலூயா. இப்போ அவன் கொடுத்தது ஒன்று தான் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆனால் கடவுள் கொடுக்கும்போது அதை பெருக்கி கொடுக்குறார். எத்தனை கொடுத்தாரு? மொத்தம் 5 கொடுத்துட்டாரு. எத்தனை? 3 குமாரர்கள், 3 குமாரர்கள், 2 குமாரத்திகள், 3 ஆம்பளை பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, மொத்தம் 5 குழந்தைங்களை கர்த்தர் கொடுக்குறார். அப்போது ஏன் இந்த
பெண் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் அங்கே வருதுன்னா ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற தன்மையே அதுதான். நீங்கள் வந்து ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணுக்கு தான் அவங்களால கொடுக்க முடியும், அதை கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே பாருங்கன்னா அந்த பெண்ணாலே தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தையை அதிகமாக கொடுக்குறார். 5 குழந்தைகளாக கொடுக்குறார். அந்த அண்ணா நிமித்தம் மீண்டும் 5 குழந்தைகளை கடவுள் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் வெகு நாளாக காத்து கொண்டிருப்போம், வேலைக்காக, இல்லை பண தேவைகளுக்காக, இல்லை நம்மளுடைய கடன் எப்போ முடியும், இல்லை சில வீடுகளை எப்போ முடியும், வீடு பிரச்சனை எப்போ முடியும் என்று சொல்லி பல காரியங்கள் இருக்கும். நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு காரியமாக நிறைய காரியங்களை குறித்து நாம் என்ன பண்ணுவோம், விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருப்போம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணிட்டீங்களா, சொல்லிட்டீங்களா ஒரு விஷயத்த, நீங்கள் அதை வந்து பெருசாக என்னாதீங்க. கடவுள்கிட்ட சொல்லிட்ட பிறகு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு உங்களுக்கு எல்லா தேவையிலும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார், கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகையாலே இங்கே இந்த 4 வசனத்தில் அதுதான் அங்கே சொல்கிறார், அந்நாளுக்கு தேவன் அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏன்னா அவர் காரியத்தை சொன்னால் அவர் மீண்டும் துக்கமாக இல்லை. அதனுடைய பலன் 5 குழந்தைகள் பெற்றுக்கொண்டார். அவர் இருதயத்துடைய வேண்டுதலெல்லாம் தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போமானால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் அவர் யார் கூட இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்கிறார். அப்போது நம்மளுடைய எந்த ஒரு எப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு பிறகு நம்ம அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொன்ன பிறகு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ நம்பிக்கையாக நம்ம இருக்கிறோம்னா நிச்சயமாக இந்த காரியங்களெல்லாம் ஜெயமாக முடியும், இந்த காரியெல்லாம் வாய்க்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனம் வெறுமையாக திரும்பி வராது, நான் விரும்பி ஜெபித்து அனுப்பின அந்த காரியம் ஆகும்படி அது திரும்பன்னு சொல்லி அவர் ஏசாயால சொல்லுகிறார். அப்போ அந்த காரியம் என்ன பண்ணும், வாய்க்கும். கண்டிப்பாக அந்த காரியம் வாய்க்கும். அப்போ யாரை நம்பி இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். அடுத்தது இன்னொரு வசனம் சொல்லுகிறாரு 7ஆம் வசனத்தில், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எச்சலாகாத. நீ என்ன உலகத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது, அதை குறித்து நீ அதையே பேசியிருக்காத. காலையில் எழுந்து தூங்குறவெல்லாம் இதே நீ பேசிட்டு இருக்கிற, கொரோனாவே பேசிட்டு இருக்கிற, யுத்தங்களே பேசி கொண்டு இருக்கிற. ஆனால் வேதத்தை எடுத்து நீ வாசிக்கிறது கிடையாது. உன்னுடைய டைம் எல்லாம் என்ன பண்ணுற, வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் கொரோனாவுக்கும் யுத்தங்களுக்கும் இந்த எத்தனை போலீஸ் வந்தாங்க, எத்தனை இராணுவம் வந்தது, இதை பற்றி தான் நம்ம போயிட்டுருக்கு. ஆனால் தேவனை குறித்தான வார்த்தைகள் நம்ம வாயில் வரமாட்டேங்குது, அதை குறித்துதான தியானங்கள் வரமாட்டேங்குது. ஆனால் பயம் மட்டும் வருது. ஏதாவது ஒரு நடக்கும்போது பயம் வரப்போகுது. அப்போ பயம் மட்டும் ஏன் வருதுன்னா தேவன் நோக்கி அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு பயம் வராது. ஆனால் தேவன் நோக்கி நீ அமர்ந்துலன்னா உனக்கு பயம் வரும். அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு நீ காத்திரு, அவருக்காக காத்திரு. இந்த கொரோனாவுக்காக நீ ஜெபம் பண்ணு, இல்லை உலகத்தில் நடக்கிற யுத்தங்களுக்காக கேள்விப்படுறியா ஜெபம் பண்ணு, தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணு, வேதத்தை தியானம் பண்ணு, ஜாலியாக இரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இரு, உட்காந்து தனியாக இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு கடவுளோடு பேசிக்கொண்டே இரு. அதெல்லாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற எண்ணங்கள் வரமாட்டேங்குது. அப்போ பயம் என்ன பண்ணோம், திடீர்னு பயம் வரும். அப்போ எத்தனை முறை தான் போதகர்கள் போதிப்பார்கள், எத்தனை முறை தான் சத்தியத்தை உங்கள் மத்தியில் பேசுவாங்க. அப்போது எவ்வளோ தான் சத்தியத்தை பேசினாலும் நாம் என்ன பண்ணுறோம், மனம் திரும்புதலே கிடையாது. ஆனால் இன்றைக்கு கடவுளை நம்மளோட பேசுகிறார். என்ன சொல்கிறார், நீ பயப்படாமல் இருக்கணும்னா அவரை நோக்கி அமர்ந்துரு, அமர்ந்திருக்கிறது அவருக்காக நீ நீ காத்திருக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாமல் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த அமர்ந்து இருப்பது என்பது தேவன் சமூகத்திலே அவர் வார்த்தை கேட்டு அமைதியாக இருப்பது, அவசரப்படாமல் பதறாமல் இருக்குது. அடுத்தது இன்னொரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்கிறாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. அதாவது நாம் செய்ய வேண்டிய, கடவுள் சொல்கிறதெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். ஆனால் கடவுள் வந்து நம்ம ஒரு விண்ணப்பத்தை கேட்டு அவர் ஏதோ
அவர் செய்யாமல இல்லை, உன்னுடைய அவிசுவாச நிமித்தம் உங்களுக்கு அது கிடைக்காம இருக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப கடவுள் மேலே கோவப்படுறது. நான் அவர்கிட்ட இதை கேட்டேன் செய்யலையே அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே கோவப்படுறது, பதட்டமாக மாறுது. நம்ம இருதயம் ஒரு பதற்றத்துக்குள்ளே போகுது. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், விட்டுடணும். கடவுள் மேலே கோவப்படுற காரியங்களாம் விட்டுடணும். பதட்டப்படுற காரியத்தெல்லாம் விட்டுடணும். அதை விட்டுட்டு பயப்படாமல் இருக்கணும். அப்போது கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்திருந்து காத்திருந்தேன்னா நீ எதுக்கும் பயப்பட மாட்ட. கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் என்ன பண்ணுவார், அருள் செய்வார். எப்படி அண்ணாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே போல கர்த்தர் உனக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்ய அவர் ஆசையாக இருக்கிறார். அப்போது அவர் ஆசையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா, துக்கமுகமாக இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். ஆபுக்குள்ள கூட 3:18 சொல்கிறாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் என்ன பண்ணுறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி ஆபுக்கில் சொல்லி அங்கே பார்க்குறோம். அங்கே என்னென்னா சூழ்நிலைகளெல்லாம் வேறு மாதிரியாக இருக்கிறது. சூழ்நிலை பார்த்து அந்த இடத்துல வசனம் வாசிப்போம். ஆபுக்கில் வாசிப்போம். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், ஆமென். திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஆமென். ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், ஆமென். வயலில் தானியத்தை விளையாமல் போனாலும், ஆமென். இடையில் ஆட்டு மந்தையில் முதலெட்டு போனாலும், ஆமென். தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், ஆமென். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆமென். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். அவர் கிருபையினால் இலவசமாக என்னை ரட்சித்திருக்கிறார். நான் அவருக்குள்ள எப்படி இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எது கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும், எனக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவர் என்னை ஒருபோது என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை நினைச்சிருக்கிறார், என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு பாடல் பாடி நாம் ஜெபம் செய்து முடிப்போம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தாம்பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்து தேசத்திலே வைத்துக்கொள்ள சத்தியத்தை வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் தகப்பனே, அந்நாளை போல ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, தன் வாழ்க்கையிலே மலட்டுத்தன்மையான காரியத்தோடு இருப்பாங்கப்பா, மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்குமப்பா. பயத்தில் இருப்பாங்க ஆண்டவரே, அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்குமப்பா. உண்மை நோக்கி அமர்ந்திருந்து உமக்கு முன்பாக காத்திருக்கிற பிள்ளைகளாக
ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேலையில் தகப்பனே அநேக கர்த்தாவே அப்பா நாடுகளிலும் தகப்பனே ஸ்தோத்திரம் இந்த கொரோனாவினால் அநேக பாதிப்புகளோட பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே விடுவித்து நீ ரட்சித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனை பிள்ளைகள் மருத்துவமனையிலே இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் தகப்பனே நீர் அவர்களுக்கு அற்புதமாய் சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வசனத்தின்படி சுகமாக்கி விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பயங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குறதுக்காக நன்றி ஏசப்பா. அவங்க படுக்கையை நீ மாற்றி போட்டு அவர்களை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே அவர்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே போலீஸ் துறையில் உள்ள ஜனங்களை தகப்பனே அப்பா சோதரங்கத்தாவே அப்பா இந்த வேலையில் அப்பா சோதரிக்கிறோம். நர்ஸுகளையும் ஆண்டவரே சோதரம் அப்பா மருத்துவர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறையா அவர்களையும் கர்த்தாவே அவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களை சுற்றிலும் ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைகள் இருந்து இந்த கொரோனா அவர்களை பற்றி கொள்ளாதபடிக்கு பாதுகாத்து அப்பா நீ அவர்களை கத்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிற ஐயா. வெளிநாடுகளிலே அப்பா படிப்புக்காக தகப்பனை வேலைக்காக ஆண்டவர் ஊழியத்துக்காக அநேக பிள்ளைகள் போயிருக்காங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உடைய கரம் கூட இருந்து உங்க நிழல் அவர்களை பாதுகாப்பதற்காக நன்றி ஏசப்பா. அவர்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த தேவை என்பதை நீங்க முன்னதாகவே அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறேன். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நீ சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீர் கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வெளிநாடுகளில் அப்பா இந்த அமெரிக்காவில் கர்த்தாவை ஸ்தோத்திரம், பிரேசில்ல கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளிலும் தகப்பனே அப்பா இருக்கிற இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய ஜனங்களை நீ விடுவீங்க ஐயா. எல்லாரும் உங்களுடைய சாயலாகவே ஆண்டவரை நீங்க சிருஷ்டித்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா சக மனுஷர்களோ உங்களுடைய சாயலாக இருக்கிறாங்கப்பா. நீர் அவர்களை விடுவித்து அவர்களை கர்த்தாவே நீ பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறையா. எல்லா மரண கட்டுகளிலிருந்து நீர் அவர்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே. அப்பா எத்தனை பிள்ளைகள் வெளியே சொல்ல முடியாதபடி அப்பா வீடுகளிலே கண்ணீரோட வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, துக்கத்தோடு இருக்கலாமாப்பா. தேவன் அவர்களை விடுவித்து அவர்களை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறையா. நீ சொல்லியிருக்கிறேன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலப்பா எத்தனை பிள்ளைகள் பலன் இல்லாதபடிக்கு அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இருந்தாலும் தகப்பனே உம்முடைய பலத்தினாலே அவர்களை இடை கட்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே ஒரு சேவைக்குள் பாயக்கூடிய பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே, மதிலை தாண்டக்கூடிய பிள்ளைகளை மாற்றும் அப்பா. ஆவி ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொன்னீங்களா ராஜா. இந்த வேலை அந்த பிள்ளைகளுக்கு நீ பலத்தை தந்தபடியா ஜெபிக்கிறப்பா. உச்சங்களிலிருந்து உள்ள கால் வரப்பா தோல் வலி ஆண்டவர் ஸ்தோத்திரமப்பா, இடுப்பு வலி, முதுகு வலி ஆண்டவர், கால் வலி, மூட்டு வலி ஆண்டவரப்பா ஸ்தோத்திரமப்பா, கிட்னி பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், மண்ணீர் கத்த ஸ்தோத்திரமப்பா, மண்ணீரல் கல்லீரல கத்தாவே இருக்கிற பிரச்சனை வேண்டும் கத்தாவே அப்பா. இப்படி பல வியாதிகளில் ஸ்கின் வியாதிகளில் அப்பா அந்த ஸ்தோத்திரம் அந்த ஜுரத்தினாலும் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தகப்பனே உங்க வசனத்தின் அனுப்பி நீ அவர்களை குணமாக்கும்படியா ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தை வெறுமையா வராது என்று சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவர். அந்த வார்த்தையின்படி ஏசப்பா அவர்களை சுகமாக்கி ஆண்டவரை அவர் வாழ்க்கையில நீ ஜெயத்தை கொடுக்கும்படியா பலத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோமப்பா. நீங்க அப்படி செய்த திரும்பிக்கா நன்றி அப்பா. அநேக வாணிய பிள்ளைகளை கத்தாவே தன் வழியை சுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளை மாற்றுமாப்பா. அநேக கத்தா ஸ்தோத்திரமாப்பா வாணிய பிள்ளைகளை பாவத்துக்கு நேராய், சாபத்துக்கு நேராய், தரித்திரத்துக்கு நேராய் கட்டப்பட்ட பிள்ளைகளை நீ விடுவித்து ரட்சித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. இந்த வேலையில தகப்பனே குடிக்க அடிமையாக்கப்பட்ட ஒவ்வொரு அந்த குடி பழக்கத்திலிருந்து ஆண்டவரை நீ விடுவியமப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை தகப்பனே ஆண்டவரை இருக்கிற கட்டப்பட்ட பிள்ளைகளை விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறேன். முதியோர் இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகள் தான் முதியோர்களை ஆசீர்வதியும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களை அவங்க தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஊழியக்கார மனைவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நோவா குடும்பத்தை பிழைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ள, குறைவில்லாமல் நடத்துவது போல அவர்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறையா. அவருடைய ஊழியத்துக்கான ஆசீர்வாதங்கள் கட்டமைக்கப்படுவதாகப்பா ஆண்டவரே. இந்த வேலையில கர்த்தா ஸ்தோத்திரமப்பா. அநேக கர்த்தா ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணமாகாத வாழை பிள்ளைகளுக்காக அந்த வேலை ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே. அதிகமான வயதோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா சோதரிக்க சீக்கிரத்தில் திருமண காலத்தை நீ வாய்க்கு பண்ணும்படியா ஜெபிக்கிறோமப்பா. உன் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என்று சொன்னீங்களப்பா. அப்படியே தகப்பனே இந்த வேலையில பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நீ வாய்க்கு பண்ணுங்கப்பா. ஏற்ற மனவாரங்களை கட்டளடையா ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே. இந்த வேலையில எத்தனை குடும்பத்தை
குடும்பத்திலப்பா கணவன் மனைவி பிரிந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அப்பா பிரிவினை ஆவிகள் குடும்பத்தில் இருக்கிறபடினாலப்பா ஆண்டவரே நீங்க அந்த பிரிவிலிருந்து விடுதலை செய்யபடியா செபிக்கிறப்பா தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்கட்டும் ஆண்டவரே அப்படியா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை செய்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே பிரிந்த குடும்பங்களை சமாதானப்படுத்தி நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த வேளை சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா அவங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறாங்க ஆண்டவரே பிலிப்பியர் 4:19 படி கர்த்தாவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி ஒரு குறைகள் எல்லாம் கிறிஸ்து மகிமைக்குள் நிறைவாக்குவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அப்படியாக எல்லாத்தையும் நீ நிறைவாக்கி கொடுத்துக்க நன்றி சிறு பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்கப்பா பிசினஸ் செய்யற பிள்ளைகளை பிசினஸ்ல ஆசீர்வதிங்கப்பா அண்டர் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிற தேவன் நீரையா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஜெபிக்கிறேன் வியாபாரம் செய்யற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதிங்கப்பா இந்த வேலையில வருமானம் இல்லாதபடிக்கு கூலி வேலைக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பன அவங்களுடைய தேவைகளை கற்று சந்திங்க அவர்களை கற்று அவங்களுடைய அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவங்களுக்கு தந்தருபடியாக செபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீங்க செய்த கிருபைக்காக நன்றி சொல்லிருக்கிறோம் இந்த வேலையை கத்தா இந்த ராயபுரம் பகுதியோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் தண்டையார்பேட்டை பகுதியோ ஆண்டவரே அப்பா அந்த வண்ணாரப்பேட்டையும் தகப்பன ஸ்தோத்திரம் அப்பா அந்த திருவிக்கா நகர் பகுதியோ ஆண்டவரே இருக்கிற இந்த கொரோனா அதிகமாக இருக்கிற இந்த பகுதிகளிலே ஏசப்பா உங்க ரத்தம் ஆயிட்டும் கல்வாரி ரத்தம் ஆயிட்டும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஞானத்தை தந்துள்ளபடியே ஜெபிக்கிறப்பா அங்க இருக்கிறவங்களுக்கு புத்தியை தந்துள்ளபடியே ஜெபிக்கிறப்பா அடரே மேலான அதிகாரங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்க சொன்னதை போலப்பா அடரே சட்ட திட்டங்களை மதிக்கக்கூடியவராக அடரே அவர்களை மாற்றும் ஆண்டவரே அப்பா நீர் அவருக்கு அந்த ஆலோசனை கொடுங்கப்பா அடரே கர்த்தாவை இந்த கொரோனாவுக்கு அவரை தப்பித்து பாதுகாக்கக்கூடிய ஜெபிக்கிறையா அடரே எல்லாம் அந்த கர்த்தா தேசத்திலே அப்ப அந்த கொரோனா குறைந்து போனதை நன்றி ஏசப்பா அதுக்கான மருந்துகளை கண்டுபிடித்திருக்கா நன்றி ஏசப்பா ஒவ்வொரு கர்த்தா குடும்பத்தினுடைய சஞ்சலங்களை தவிர்ப்புகளை ஓடி போகும்படியாய் நீ செய்த கிருபைக்கு நன்றிப்பா உடைய நித்தியமான ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுக செய்யட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களை ஆளுக செய்வதாக அந்நாளை போல ஆண்டவரே அவர்கள் முகங்கள் பிரகாசமா இருக்கட்டும் அப்பா ஆண்டவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு தகப்பனை மாற்றின கிருபைக்கா நன்றி அப்பா எல்லாவற்றையும் கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவர் அந்த பெரிய காரியங்களை செய்யும் எல்லா ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமையாக ஒழுக்க செலுத்துகிறோம் மீட்பர் ரட்சிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிய ஒரு நாளுக்கு ஆமென் 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 praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றிகளாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் இன்னும் எதுவும் பண்ணல டேட்டா